15. மூர்த்தி நாயனார். எல்லா வளங்களும் நிரம்பி தமிழும் தென்றலும் இனிமை செய்து பரவும் பாண்டி நாட்டின் தலைநகரம் மதுரை. அங்கே வணிகர் குலத்தில் தோன்றியவர் மூர்த்தியார். இறைவனிடம் முருகிய அன்பும் திருநீரும் உத்ராட்சமும் ஆகிய சிவ சின்னங்களை அணிவதில் பேரார்வமும் உடையவர் அவர். வணிகப் பெருங்குலத்தில் பிறந்த செல்வரானாலும் தம் உடல் வருந்தி இறைவனுக்கு தொண்டு புரிய வேண்டும் என்னும் ஆசையினால் ஒவ்வொரு நாளும் ஆலவாய் சொக்கேசன் திருக்கோயிலில் சந்தன கல்லில் சந்தனம் அரைத்து இறைவன் திருக்காப்புக்கு அளித்து வந்தார். இந்த திருப்பணி ஒரு நாளும் முட்டாமல் நடைபெற்று வந்தது. அக்காலத்தில் பாண்டிய மன்னன் தக்க வலிமை உடையவனாக இல்லை. அதனால் கர்நாடக மன்னன் ஒருவன் பாண்டிய நாட்டின் மேல் படையெடுத்து வழுதியை வென்று அந்த நாட்டை கைப்பற்றினான். மதுரை மாநகரில் கர்நாடக அரசன் இருந்து ஆளத் தொடங்கினான். அவன் சமண சமயத்தைச் சேர்ந்தவனாதலால் சமணர்கள் பலரை கர்நாடக நாட்டில் இருந்து வருவித்தான். சமண குருமார்களுக்கு மதிப்பளித்தான். சைவர்களை புறக்கணித்தான். சிவனடியார்களுக்கு அவனும் அவனைச் சேர்ந்தவர்களும் பல இடையூறுகளைச் செய்தனர். மூர்த்தி நாயனாரையும் பல அல்லல்களுக்கு உட்படுத்தினர். அவருக்கு வேண்டிய பொருள்கள் கிடைக்காதபடி செய்தனர். என்ன அல்லல் வந்தாலும் ஆலவாய் இறைவனுக்கு சந்தன காப்பு வழங்கும் திருத்தொண்டினின்றும் அவர் பிறழவே இல்லை. ஒரு நாள் சமணர்களுடைய சூழ்ச்சியினால் அவருக்கு எங்கும் சந்தனக்கட்டை கிடைக்கவில்லை. பகல் முழுவதும் அலைந்து பல இடங்களுக்கு சென்று தேடியும் கிடைக்காமல் போயிற்று. அதனால் அவர் மனம் நைந்து வாடி இறைவன் திருக்கோயிலை வந்து அடைந்தார். அப்போது அவருக்கு ஓர் எண்ணம் தோன்றியது. சந்தனக்கட்டை தானே கிடைக்காமற் போயிற்று, சந்தனம் அரைக்கும் கை நம்மிடம் இருக்கிறதே, கட்டையை அரைக்க இயலாவிட்டாலும் இந்த கையை அரைக்கலாமே என்று நினைத்தார். உடனே சந்தனக்கல்லில் தம் முழங்கையை வைத்து தேய்க்கத் தொடங்கினார். அப்படி அரைத்தபோது முழங்கையில் இருந்து இரத்தம் வந்தது. தேய்க்க தேய்க்க நரம்பும் எலும்பும் வெளிப்பட்டன. அப்போதும் அவர் கையை தேய்ப்பதை நிறுத்தவில்லை. அவர் செய்த செயற்கருஞ்செய்கையை அந்த நள்ளிரவில் எல்லோருக்கும் தாய்போல் உதவும் இறைவன் ஒருவன்தான் அறிவான். அவன் கருணை கடல் அல்லவா. தன் அடியாருடைய உறுதியையும் அன்பையும் கண்டு வியந்தான். அவர் கையில் எலும்பு தேய குருதி கொப்பளிப்பது கண்டு இறங்கினான். உடனே தன் திருவாக்கினால், அன்ப, உனக்கு தீங்கு விளைத்த மன்னனுடைய அரசை நீ கை கொண்டு திருப்பணியை முட்டின்றி செய்து நம்மை அடைவாயாக என்று அருளுரையை எழுப்பினான். அது கேட்ட மூர்த்தியார் வியந்து நின்றார். அவர் கையில் உண்டாகியிருந்த தேய்வு மாறி சந்தனம் அரைத்த கைபோல மனமும் வளமும் பெற்றது. அதே இரவில் கர்நாடக மன்னனுடைய ஆயுள் முடிவுற்றது. திடீரென்று நள்ளிரவில் அரசன் இறந்ததை அமைச்சர்கள் அறிந்து கூடினர். இறந்தவனுக்கு மைந்தன் யாரும் இன்மையினால் அடுத்தபடி ஆட்சி புரிவதற்கு உரியாரை தேர்ந்தெடுத்து நிறுவும் பொறுப்பு அமைச்சர்களுக்கு ஏற்பட்டது. பழைய வழக்கப்படி பட்டத்து யானையின் கண்ணை கட்டிவிட்டு அது யாரை தன்மேல் ஏற்றி கொண்டு வருகிறதோ அவரையே அரசராக கொள்வது என்ற முடிவுக்கு வந்தனர் அமைச்சரும் சான்றோரும். பொழுது விடிந்தது. பட்டத்து களிற்றின் கண்களை கட்டி இறைவன் திருவருளை எண்ணி அமைச்சர்கள் அதை ஏவினர். அக்களிறு நேரே கோயில் வாயிலை அணுகியது. அப்போது மூர்த்தியார் இறைவன் திருவருட்செயலை எண்ணி வியந்தபடியே, அரசாட்சியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது திருவருட்சம்மதமானால் அவ்வாறே செய்வது நம் கடமை என்று நினைந்து கோயில் வாயிலை அணுகினார். யானை அவர் முன் வந்து பணிந்து அவரை தன் பிடரியின் மேல் வைத்து கொண்டு செல்லத் தொடங்கியது. யானையின் செய்கையை ஆவலோடு கவனித்து கொண்டிருந்த அமைச்சரும் பிறரும் அது மூர்த்தியாரை தாங்கி வருவதை கண்டனர். உடனே அவரை யானையினின்றும் இறக்கி பணிந்து திருமுடி தரித்து ஆட்சி புரிய வேண்டும் என்று வேண்டினர். அப்போது மூர்த்தியார், பழையபடியே சைவ நெறி ஓங்கும்படி நான் அரசாட்சி புரிவேன் என்றார். தேவரீர் திருவுள்ளப்படியே செய்தால் அதை தடுப்பவர் யார் என்று அமைச்சர்கள் பணிவுடன் கூறினர். மணிமுடி தரித்து சந்தனம் பூசி அணிகலன் அணிந்து வாழும் அரசு எனக்கு வேண்டாம். இறைவனுடைய திருவருளின் கருவியாக இப்பணியை மேற்கொள்வேன். எனக்கு திருநீரே சந்தனம், ருத்ராட்சமே அணிகலன், சடையே முடி, இந்த 3 அடையாளங்களுடன் அரசு கட்டில் ஏறுவேன் என்று சொல்லவே உடனிருந்தோர் மனம் உவந்தனர். சிவ சின்னங்கள் பொலிய மூர்த்தியார் களிற்றின் மேல் ஏறி
ஊர் முழுவதும் உலா வந்தார். அரசு கட்டிலில் ஏறினார். உயிர்களிடத்தில் இரக்கமும் அறத்தை வளர்க்கும் ஆற்றலும் சிவனடியாரிடத்தில் மதிப்பும் சிவபிரான் திருத்தொண்டில் ஈடுபாடும் உடைய மூர்த்தியாருடைய ஆட்சியில் பாண்டிய நாடு சிவலோகம் போல விளங்கியது. எல்லாம் திருவருளின் செயலென்று எண்ணி மண்ணாளும் செல்வத்தை பெற்றும் சிவச்சின்னமே பின்னும் உயர்ந்தவை என்று மதித்து வாழ்ந்தவர் மூர்த்தியார். என்ன அல்லல் வந்தாலும் தொண்டு புரிவதை மாற்றாத உறுதி படைத்தவர் அவர். மூர்த்தி நாயனார் மும்மையால் உலகாண்ட பெருமையை பெரிய புராணம் மிகச் சிறப்பாக போற்றுகிறது. சிவா திருச்சிற்றம்பலம்.